குழந்தைகள் பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடைபெறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா தொழில்நுட்பம் தான். என்னன்னா கைக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஃபோனில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் என்னவெல்லாம் பார்க்கக்கூடாதோ எல்லாத்தையுமே பார்த்து அவங்களோட மூளையை ஒரு உணர்ச்சி பிரபாகத்திலே வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் அங்கொன்று இங்கொன்றுமா ரொம்ப ரேராக அந்த குழந்தைக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நடந்த குற்றங்கள் இன்றைக்கி வீட்டில் இருந்தே ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 2 கேசஸ் சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெற்ற தகப்பனாலேயே நடந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மாமா சித்தப்பா இந்த உறவு முறைகளால் நடக்குது. அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா பசங்க இப்படி நடக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக நடக்கிறது பார்த்திங்கன்னா அம்மாவோ அப்பாவோ வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு பக்கத்து வீட்டுக்காரர். அறியப்படாத நபர்கள் மூலம் சிறுமிகள் பாதிக்கப்படுவது மிக குறைவு. அறியப்பட்ட நபர்கள் மூலமாக தான் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. குழந்தைங்க அவங்களே அதுக்கு அவங்க பழக்கம் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு இது தப்பு, நம்ம காயப்படுத்தப்படுறோம், இல்லைன்னா நம்ம ஒரு வன்கொடுமைக்குள்ளாக்கப்படுறோங்கிற எண்ணம் கூட இல்லாமல் இருக்குது. ஒரு குழந்தை 2 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை. அதனால் நீங்கள் அந்த கால்குலேஷனை பாருங்களேன். இதில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா 1000 பாக்ஸோ கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு. அவருக்கு தண்டனை இல்லாதது தான் இங்கே ஒரு பெரியது. இதே அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி கையை வச்சா நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டனை, கட்டிங், ஆப்ரேஷன் அப்படின்னு கரெக்டாக பண்ணாங்கன்னா பயம் வரும். இப்போது நம்ம காவல்துறை பணியிலே சொன்னால் அவங்க மொழியிலே அவங்கள்ட்ட பேசினாங்கன்னா கொஞ்சம் பயம் வரும். பயம் கண்டிப்பாக குற்றங்களை தடுக்கும். இதுக்கு முக்கியமாக இப்போ நம்ம கூட சேர்க்க வேண்டிய இன்னொன்று விஷயம் என்னென்னா சாராயம். ஏன்னா அதே குடும்பத்தில் நான் 16 வயது நிரம்பாத சிறுவர்கள் போதைக்கு அடிமையாயிட்டாங்கன்னு அம்மா அப்பா கதறிட்டு வந்த நிகழ்வுகளும் இருக்குது. அம்மா எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, போய் சொல்லி தான் கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டாங்கங்கிற ஆதங்கத்தில் ஒரு பையன் இன்றைக்கி வீட்டுக்கு ஒன்று கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்திருக்கிறோம். ஆனாலும் தமிழ் மக்களுக்கான தாயகமாக 2 நிலங்களை சொல்றோம். ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் முன்னோர்கள் இன்னைக்கு எப்படி சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய அரசியலை சாக்கடைன்னு நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படிங்கிறத பேசலாம் வாங்க. அரசியல் சாக்கடை இல்லை, பூக்கடை என்பதை பேசுவதற்காக தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா அப்படிங்கிற இந்த வழிவழிக்கு நேர்காணல் கொடுப்பதற்காக நம்முடைய இணைந்திருக்கிற சகோதரி குளோரி அவர்கள். கடந்த முறையே இவரை பற்றி நான் அறிமுகப்படுத்திருக்கணும். ஆனால் அம்மாவை அறிமுகப்படுத்திட்டு இவங்களை படுத்தாங்க. பொறுத்த அருள்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் அவர் நான் அறிமுகப்படுத்துகிறேன். சகோதரி குளோரி அவர்கள் சமூக செயற்பாட்டாளர், அதே மாதிரி தமிழ் தேசிய ஆர்வலர். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார். மொத்தமா வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? ரொம்பவே சிறப்பு. கடந்த முறை நம்ம எல்லாம் சந்திச்சு ரொம்ப நல்லா பேசணும். நம்ம எல்லாருக்கும் நல்ல வரவேற்பும் கொடுத்தாங்க தமிழ் முழக்கம் ஊடகம் வழியாக. இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு டிஸ்டர்பிங் கண்டென்ட்னு கூட சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கிரிட்டிக்கலான டாபிக்னு கூட நான் சொல்லலாம். அதிகரித்து வரக்கூடிய இந்த குற்றங்கள், குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள். நீங்க குறிப்பா இந்த குழந்தைகள் நலனுக்காக நீங்க பல துறைகள்ல வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்கள பத்தி பேசணும். இன்னைக்கு இந்தியாவில் அதிகமான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன? இதை பத்தி ஏன் பொதுவாக பொதுவெளியில அதிகமா பேசப்படல? இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை, அவசியம் அப்படிங்கிறத நான் உணர்றேன். அதைத்தான் நீங்களும் நினைப்பீங்கன்னு நம்புறேன். அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு தரணுங்கிற ஒரு வேட்கையின் பதிவாக இதை நம்ம பதிவு செய்யலாம். குழந்தைகள் பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடைபெறதுக்கு மெயின் காரணம் என்னன்னா இப்போதைக்கு தொழில்நுட்பம் தான். என்னென்னா கைக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஃபோனில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும்
என்னவெல்லாம் பார்க்கக்கூடாதோ எல்லாத்தையுமே பார்த்து அவங்களோட மூளையை ஒரு உணர்ச்சி பிரபாகத்திலே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டைமில் யார் உறவு முறை தெரிய மாட்டேங்குது, இது குழந்தைன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு ஒரு காலத்தில் அங்கொன்று இங்கொன்றுமா ரொம்ப ரேராக அந்த குழந்தைக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நடந்த குற்றங்கள் இன்றைக்கி வீட்டில் இருந்தே ஆரம்பிக்குது. இப்போ குழந்தைகள் நல குழுமத்தில் நான் பணியாற்றிய போது ஒரு 2 கேசஸ் வந்து சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெற்ற தகப்பனாலேயே நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாமா மாமா சித்தப்பா இந்த உறவு முறைகளால் நடக்குது. அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா பசங்க இப்படி நடக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா அம்மாவோ அப்பாவோ வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு பக்கத்து வீட்டுக்காரர்களால் அறியப்படாத நபர்கள் மூலம் சிறுமிகள் பாதிக்கப்படுவது மிக குறைவு. அறியப்பட்ட நபர்கள் மூலமாக தான் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு முக்கியமாக இப்போ நம்ம கூட சேர்க்க வேண்டிய இன்னொன்று விஷயம் என்னென்னா சாராயம். ஏன்னா அதே குடும்பத்தில் நான் வந்து 16 வயது நிரம்பாத சிறுவர்கள் போதைக்கு அடிமையாயிட்டாங்கன்னு அம்மா அப்பா கதறிட்டு வந்த நிகழ்வுகளும் இருக்குது. அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட மூளை பிறண்டு போய் தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா எங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, போய் சொல்லி தான் கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டாங்கங்கிற ஆதங்கத்தில் ஒரு பையன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஒன்றை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். அம்மாவை பார்த்து அவனால் அதை சொல்ல முடியுது. அவ்வளோ அக்ரெசிவாக அந்த முகமே பேய்த்தனமாக மாறுதும்பாங்க இல்லையா, அந்த குழந்தைத்தனம் மாதிரி ஒரு பேய்த்தனம் அதில் தெரியுது. அந்த அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் அந்த போதைக்குள்ளே போயிருக்காங்க. அப்போது நான் நிறைய இடங்களில் நான் அரசு பள்ளிகளை ஒட்டி நான் பயணிக்கும் போது பார்த்துருக்கேன். ஒரு குரூப்பாக பசங்க வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க யூனிஃபார்மோட, அந்த புள்ளிங்கோ ஸ்டைலில் சுற்றிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா சரி ஏன்ப்பா இவங்க ஏன் சுற்றுறாங்கன்னு பார்த்தா அவங்கள கிராஸ் பண்ணி போகும்போது அவ்வளோ ஸ்மெல்லு. நம்மளையே ஆண்டி அப்படின்னு ஒரு கிண்டல் அடிச்சுட்டு போகிறாங்க. அவங்க வயசு வேறு நம்ம வயசு வேறு இருந்தாலும் அவங்க ஒரு அடல்ட்டாக தன்னை நினச்சிக்கிறாங்க. ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஸ்மெல்லெல்லாம் பார்க்கும்போது அவங்க நல்ல போதையில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே டாஸ்மாக் இருக்குது. ஸோ இந்த டாஸ்மாக்கு நம்ம ஒரு சீருடையில் போய் வாங்குறோங்கிற வெக்கம் எல்லாத்தையும் கடந்து போய் அவங்க இருக்காங்க. இப்போ இந்த பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? அம்மாக்கிட்ட விசாரிக்கும் போது சொல்கிறாங்க இவன் தப்பான படத்தை இதில் பார்க்குறான் அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதுக்கு மேலே அவன் வெளியில் போய் என்ன செய்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தம் வெளியில் போகிறனால பக்கத்து வீட்டை நம்பி விடுவாங்க. அது இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 15 பேர் ஒரு குழந்தைய 2 வருஷமாக எப்படி துன்புறுத்தி இப்போ நீதி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆயுள் தண்டனை ஏதோ வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த 15 பேர் 2 வருஷமாக பார்த்தா ஒரு கையில்லாத தாத்தா வரைக்கும் இதில் இருக்கார். குடும்ப பின்னணி தான் காரணம். அப்பா இல்லை, அம்மா வேலைக்கு போகிறாங்க, பாட்டியும் வேலைக்கு போயிட்டாங்க, வீட்டில் தனியாக இருக்குது. ஆள் மாற்றி அக்கா தங்கச்சியை இப்படி பண்ணியிருக்காங்க. குழந்தை அடிக்கடி சிக்காகுதே, இது இந்த நோய்களோட வித்தியாசங்களை பார்த்து அம்மா போய் செக்கப் பண்ண போகும்போது தான் குழந்தைங்க உண்மையை சொல்லுது. 2 வருஷமாக பிள்ளைங்க அதில் அடிக்டாக இருந்திருக்காங்க. இதில் ரொம்ப சோகமான விஷயம் இது என்னன்னா குழந்தைங்க அவங்களே வந்து அதுக்கு அவங்க பழக்கம் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு இது தப்பு, நம்ம வந்து காயப்படுத்தப்படுறோம், இல்லைன்னா நம்ம ஒரு வன்கொடுமைக்குள்ளாக்கப்படுறோங்கிற எண்ணம் கூட இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு போதைப் பொருள் ஒரு ஃபஸ்ட்டு ரீசன், முதல் காரணமே போதை தான். 2வது டெக்னாலஜி, செல்ஃபோனு. 3வது குடும்ப பொருளாதாரத்தின் நிமித்தம் பேரண்ட்ஸ் வெளியில் போகிறது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுமையான சட்டங்கள் வேணும்னு கமெண்டாக போடுவாங்க. ஐயா, கடுமையான சட்டங்கள் இருக்குது. இன்னும் ஆப்ரேஷன் பண்ணி விடணுங்கிற ஒரு சட்டம் தான், பிரிவு தான் இல்லை. மற்றபடி எல்லா சட்டமும் கொடுமையாக இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க எல்லாரும் வழக்கம் போல் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 6 மாதத்துக்குள்ளே இந்த கேசஸ் வந்து போக்சோ சிறப்பு நீதிமன்றமே இருக்குது, 6 மாதத்தில் முடிக்கணும். ஆனால் எங்கள் குடும்பத்தில் குழந்தை போக்சோவில் வன்கொடுமைக்கு உள்ளாகி பிறந்த குழந்தை 5 வருஷம் கழித்து எங்ககிட்ட குடும்பத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே நீதிபதி புது நீதிபதி கேட்குறாரு, இந்த போக்சோவினால் பிறந்த குழந்தை யாருக்கிட்ட வளரணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது குழந்தைகள் நல குழுமம். இத்தனை வருஷம் ஏன் வந்திருக்கு, ஓடுங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லி அனுப்புவோம். 5 வருஷம் கழித்து வராங்க. அப்போ அதுலேருந்து எனக்கு என்ன புரிய வருதுன்னா 5 வருஷமாக போக்சோ கேஸுக்கு தீர்ப்பு வழங்கப்படுது. அந்த 5 வயசான அந்த அம்மா, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ள ஆன அம்மா வேற கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வேற குழந்தை இருக்கு. அவங்க வந்து வெக்கப்பட்டு நான் வரவே மாட்டேன்னு அக்கா கிட்ட குழந்தைய வளர்க்க கொடுத்துட்டு அக்கா தான் வந்தாங்க. புரியுது இல்லையா? அப்போ அந்த மாதிரி அப்போ 5 வருஷம் ஒரு போக்சோ கேஸ் சாலிடா பிள்ளை இருக்கா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு, அப்பா அந்த குற்றவாளி ஜெயிலில் இருக்காரு, ஆனால் தீர்ப்பு இன்னும் வழங்கப்படலை.
ஆனால் 6 மாதத்தில் முடிக்கணுங்கிற. இப்போ புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா 1000 போக்சோ கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு. அப்போது தண்டனை சட்டம் இருக்குது, தண்டனை வந்து இல்லாதது தான் இங்கே ஒரு பெரியது. இதே வந்து அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி கையை வச்சா நீ கெட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டனை, கட்டிங், ஆப்ரேஷன் அப்படின்னு கரெக்டாக பண்ணாங்கன்னா பயம் வரும். இப்போ நம்ம காவல்துறை பணியிலே சொன்னால் அவங்க மொழியிலே அவங்கள்ட்ட பேசுனாங்கன்னா கொஞ்சம் பயம் வரும். பயம் கண்டிப்பாக குற்றங்களை தடுக்கும். எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்கு, ஐயம் இருக்குன்னு சொல்லணும். சட்டத்தை தவறாக பயன்படுத்திக்கிறதுன்னு இருக்கு. இன்னைக்கு வந்து குண்டாஸை வந்து யார் யாருக்கு எப்பப்போ போடணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இல்லாமல் சும்மா ட்விட்டர்ல ட்வீட் போட்டா கூட அவங்களுக்கு குண்டாஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்திக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் UAPA உங்களுக்கு தெரியும், அது வந்து விசாரணையிலேயே ஒருத்தவங்க வந்து சாகுற அளவுக்கு ஸ்டான் சுவாமி அவர்கள் வந்து இறந்து போனதெல்லாம் தெரியும். அப்படி இந்த போக்சோவை தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற இருக்கு. அப்படிப்பட்ட வழக்குகளும் நம்ம கிட்ட வந்திருக்கு. இப்போ அது மாதிரி சம்பவங்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக என்ன பிள்ளைங்க வந்து அப்படியே ரொம்ப நடந்த மாதிரியே சொல்லுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. பெரும்பாலும் இது எதில் நடக்கும்னா குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டைகள் இருக்கு இல்லையா, சித்தப்பா பெரியப்பா சண்டையாக இருக்கும், இல்லை மாமா தகராறுகள் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு வக்கீல் என்ன பண்ணி விட்டுருவாங்கன்னா இதுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி, தூக்கி ஏதாவது பெயிலே வர முடியாது, ஒரு 15 நாளாவது இவனை தூக்கி உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வக்கீல் தயவோடு என்ன செய்வாங்கன்னா குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அது அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் மூளையை இந்த இடத்துல கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும். பிள்ளைங்கள ஃபஸ்ட்டு நம்பிடணும் தான் உண்மைதான். அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே உள்வாங்கணும், நம்பிடணும். ஆனால் அது பொய்யா இல்லையா அப்படிங்கிறத நம்ம நல்லா நம்மளோட மைண்டு, அதில் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு தான் இந்த இடத்துல ரொம்ப வேல்யூ. ஸோ அவங்கள இது பண்ணும்போது அப்படி நாங்கள் ஒரு 2-3 வழக்கில் கண்டுபிடிச்சி இது தப்பு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி அதாவது வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க, தன்னோட குழந்தை இந்த ஃபேமிலியில் வளரும். அங்கே ஒரு தான் புருஷன் மேலே உள்ள கோபத்தில் காமிக்கணும்னா அந்த பிள்ளை பார்க்க போவாங்க இல்லையா, அப்போ என்ன செய்வாங்க, அப்போவும் யாராவது சொல்லி விட்டுருவாங்க இப்படி ஒரு சட்டம் இருக்கணும்னா தான் புருஷனை பழி வாங்குறதுக்காக என் பிள்ளைய இப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டாம்பாங்க, இப்படி ஏதாவது போட்டு இது பண்ணுவாங்க. அதையும் நாங்கள் வந்து இது பண்ணுவோம். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிற ஒரு தான் தோண்டிது, அது என்ன சொல்ல ஊதாரித்தனம் இல்லைன்னா ஒரு முள்ள மாதிரித்தனம் இருக்க தான் செய்யுது. அது தயவு செய்து குழந்தைங்க விஷயத்தில் பண்ணக்கூடாது, எதுலேயுமே பண்ணக்கூடாது. ஆனால் ஏன்னா இதை சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளை எப்படி அதில் வளரும், நாளைக்கு அது இதுதான் உலகத்தில் உச்சபட்ச ஒரு மோசமான சாட்சியாக நான் நினைக்கிறேன். அப்போ அது சமூகத்தில் வளரும்போது என்ன வேணாலும் பண்ணலாங்கிற சுச்சுவேஷனில் அந்த பிள்ளையோட மனநிலையும் வந்துடும். எதனால இதெல்லாம் நடக்குது அண்ட் இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத சொன்னீங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு லைக் 2ல் 1 குழந்தைக்கு இந்த மாதிரி ஏற்படுது அப்படிங்கிறது தான் நீங்க. ஆமா, இல்ல 2 ஹவர்ஸுக்கு 2 குழந்தைங்க, சாரி ஒரு குழந்தை 2 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு குழந்தை பாதிக்கப்படுதுன்னா நீங்க அந்த கால்குலேஷனை பாருங்களேன். அப்போ இந்தியாவில் இதுல தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலா தான் இருக்கு. ஏன்னா தமிழ் மண் வந்து ரொம்ப ஆரம்பிக்க மண் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கூட நம்மளுக்கு வந்து 3வது இடத்துல வந்து அதிகமான பாலியல் குற்றங்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 வேதனை தரக்கூடிய விஷயம். இதை வந்து ரீஹாபிலிட்டேஷன் இல்லை அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு விழிப்புணர்வு பரப்புரை இந்த மாதிரி செய்யறது மூலமா இதுல இருந்து விடுவிக்கப்பட முடியுமா? இதற்கு வந்து பீடோஃபைல்ஸை வந்து நிறைய இருக்கிறாங்க இங்க சமூகத்துல. இந்த மாதிரியான சமூகத்துக்கு விரோதமான இருக்கக்கூடிய இந்த பீடோஃபைல்ஸ் இவர்களெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்காண்டி ஏதாவது திட்டங்கள் இருக்கா, இல்லை அதுக்கான யோசனைகள் இல்லை ஒரு விழிப்புணர்வு இல்லை ஏதாவது இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக விழிப்புணர்வு வந்து விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1098ங்கிற அந்த ப்ராஜெக்டில் இருக்க ஸ்டாஃப்ஸே என்ன செய்வாங்கன்னா கண்ணகி நகர் இந்த மாதிரி, எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஏரியாவில் இருந்தனால சொல்கிறேன், அவங்கவுங்க ஒவ்வொரு ஏரியா இது மாதிரி எது அதிகமாக குற்றம் நடக்குதோ அங்கே போய் விழிப்புணர்வு இதுகள் பண்ணுவாங்க. சொந்த தாத்தாவால் பிரச்சனை உண்டு, ஆண் குழந்தைகளுக்கு கூட இந்த நேர்றது உண்டு. எனக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பாட்டி இப்படி ஒரு பழக்கத்துக்கு என்ன அடிமையாக்குனாங்கன்னு சொன்னதெல்லாம் உண்டு. ஸோ இப்படி விழிப்புணர்வு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதை நான் அதே விழிப்புணர்வில் சொல்லும்போது ஒரு பாட்டி என்ன முறைச்சிட்டு வேற போனாங்க, அது வேறு விஷயம். அதனால சில நேரங்களில் சில உண்மைகளை சொல்லவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் சொல்லி தான் ஆகணும், அடித்தாலும் வாங்கிக்கணுங்கிற மாதிரி தான். எங்கே தவறு நடக்குதுன்னா பிள்ளைங்க அலோன் எங்கேயோ மாட்டுறாங்க இல்லையா,
அதோட சேர்ந்து இந்த படம் இன்னொன்று என்னென்னா, நான் முக்கியமாக ஒரு சைல்ட் லைன் அந்த ஹெல்ப் ஸ்டாஃப் எனக்கு ஒரு இது அனுப்பியிருந்தாங்க. இது மாதிரி அதாவது பீடோ ஃபைல் சம்மந்தமான ஃபோனோ அந்த இது அதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த இதில் அந்த ஃபீல்டில் இருக்கிற மாதிரி. இப்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஸ்கூல் சீருடை மேலே ஒரு கவனம் பெறுது. அதில் அந்த சீருடை அணிஞ்சிக்கிட்டு நடிக்கிறதுங்க பக்கா கிளவிங்க, அதுகளுக்கு ஒரு சீருடையை போட்டு பண்ணும்போது அப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி சீருடை அணிஞ்சிட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மைண்ட் எப்படி இருக்கும்னா, அந்த சீருடை மேலே ஒரு கவர்ச்சி வருது. அப்போ என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இப்போ தானே இப்படி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து அந்த ஸ்கூல் பிள்ளைங்க அதிகமாக இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன். இதுதான் ரீசன்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ நிறைய விழிப்புணர்வு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விழிப்புணர்வு பிள்ளைங்களுக்கே இருக்குது. ஆனால் அதே மீறி இன்னொன்று காதலுங்கிற பேர்லையும் நடந்துட்டு இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு சட்டங்கள் தண்டனை பெரும் அளவுக்கு கொடுக்கணும். அதுதான் இருக்குது சட்டம். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக எல்லாம் இருக்குது. இல்லாதது புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு சட்டம் போட வேண்டிய அவசியமோ எதுவுமே இல்லை. நல்ல படிக்கிற நாடு, நல்ல என்ன சொல்கிறது, எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச நாடு, கலாச்சாரங்களை ஃபாலோ பண்ணுறக்கூடிய எல்லாம் சேர்ந்த ஒரு நல்ல சிறப்பு அம்சங்கள் கொண்ட நாடு தான். அப்படியே இவ்வளோ நடக்குதுன்னா இங்கே தண்டனைகள் மிக மிக குறைவு. அதாவது இதுக்கு பிணை கிடையாது, ஆனால் இது பிணையில் வெளியில் வராங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு மேலே உள்ள நம்பிக்கையும் நமக்கு இல்லாமல் போகுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நீதிமன்றம் மனசு வச்சுச்சுன்னா, தண்டனை கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா, காவல்துறையும் அதுக்கேற்ற மாதிரி அழகாக அவங்களோட சார்ஜ் ஷீட்டில் பக்காவாக உண்மையை எழுதிட்டாங்கன்னா சுபிட்சம் பெறும் பிள்ளைங்களுக்கு. இந்த கண்டிப்பாக பயம், உங்கள் கை ஒன்று போகுதுன்னா தப்பு நடக்குமா? இவ்வளோ நேரம் எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. மேலும் ஒரு முறை இதை குறித்து இன்னும் விரிவாக பேசலாம். நன்றி.